கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் அவர்கள் ஒரு காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் தொடர்பாக ஒரு விடயத்தை கூறியிருந்தார். ஒரு ஊடகத்தின் செய்தி குறிப்பில் அதில் குறிப்பிட்டிருந்தார். ஊடகத்துக்கு செவி கொடுக்கும்போது அதிலே அவர் கூறியிருக்கின்றார், 15 வருடங்களாக காணால் போனவர்கள் தான் அவர்கள் இல்லை என்ற கருத்துப்பட அவர் கூறியிருந்தார். உண்மையாகவே எமது உறவுகளை 15 வருடங்களாக தேடிக்கொண்டிருக்கும் எமக்கு அந்த செய்தி சரியான மனத்தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. நாங்கள் 15 வருடங்களாக இந்த பிள்ளைகளை தேடி பல்வேறு விதங்களில் போராடி கொண்டு இருப்பதை விட 2837 நாட்களாக ஒரு தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம். இந்த போராட்டத்தில் ஈடுபட்டதன் ஊடாக 300க்கு மேற்பட்ட பெற்றார்கள் இந்த போராட்ட களத்திலே ஆகுதியாக்கியிருக்கிறார்கள். அதாவது தாங்கள் இன்னுயிரை இழந்திருக்கிறார்கள். அப்படி இருந்தும் நாங்கள் இந்த தொடர் போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த நிலையிலே இந்த அம்மாக்கள், இந்த அப்பாக்கள், இந்த மனைவிமாரின் மனநிலை அறியாது ஒரு தமிழ் அமைச்சரான ஒருவர் இந்த தமிழ் மண்ணிலே யாழ்ப்பாணத்திலே வைத்து இப்படி ஒரு செய்தியை அவர் குறிப்பிட்டிருப்பது நமக்கு பெரிய மனவேதனையை அளிக்கின்றது. ஏனென்றால் ஏற்கனவே நாங்கள் மனத்தாக்கத்திற்கு உள்ளாக்கப்பட்டிருக்கின்றோம். என்றால் யோசித்து பாருங்கள், 15 வருடங்களாக எமது உறவுகளை தேடி எவ்வளவு மன உளைச்சல், உடல் வலிமை இழப்பு எவ்வளவு ஏற்பட்டிருக்கும் என்று சொல்லி. எனவே இந்த அமைச்சரின் இந்த கூற்றை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். நாங்கள் ஒரு தமிழ் அமைச்சராக இருந்து கொண்டு எங்களுக்கு ஆதரவாக கதைக்காவிட்டாலும் பரவாயில்லை, இப்படி ஒரு மனத்தை புண்படுத்தும் விதமாக கதைத்ததற்காக எங்கள் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக இந்த எமது உகண்டாவில் இருந்து பல கடந்த கால அரசினது பணங்களை கொண்டு வருவது பற்றி ஊடகங்களில் வாயிலாக பார்த்திருக்கின்றோம், பத்திரிகைகள் வாயிலாக பார்த்திருக்கின்றோம். இந்த நேரத்திலே நாங்கள் ஒன்றை குறிப்பிட வேண்டும். ஏனென்றால் கடந்த வருடங்களிலே நாங்கள் ஒரு ஊடகம் வாயிலாக ஒரு செய்தியை தெரிவித்திருந்தோம். உகண்டாவில் இருக்கும் 7 பெரிய கொம்பனிகளில் கடந்த கால ஜனாதிபதிகளினால் நடத்தப்படும் கொம்பனிகளில் எமது பிள்ளைகள் கொத்தடிமைகளாக, சம்பளமற்றவர்களாக, அரைகுறை உணவோடு அங்கு வேலை வாங்கப்படுகிறார்கள் என்பதை நாங்கள் ஊடகங்கள் வாயிலாக தெரிவித்திருந்தோம். அதை மீண்டும் ஒரு முறை நாங்கள் திரும்பி வலியுறுத்தி கூறுகின்றோம். ஏனென்றால் பணம் எல்லாத்தையும் விட எங்களது பிள்ளைகளின் உயிர் எங்களுக்கு முக்கியமானது. எனவே அந்த பணத்தை பற்றி அக்கறை காட்டுபவர்கள் எமது குழந்தைகளின் உயிரை பற்றியும் அக்கறை காட்ட வேண்டும் என்று நாங்கள் மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்ததாக உண்மையாகவே எனக்கு ஒரு ஞாபகம் வருகின்றது. 94ஆம் ஆண்டு ஒரு சமாதான தேவதையாக சந்திரிகா பண்டாரநாயக்கா அம்மையார் வந்தபோது நாங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்திருந்தோம், ஏதோ எங்களின் பிரச்சனைகள் தீரும் என்று சொல்லி. ஆனால் அவர் வரும்போது உண்மையாகவே கூறியிருந்தார், நானும் எனது கணவரை இழந்த நான், எனக்கும் தெரியும் இந்த இழப்புகளை பற்றி என்று. நாங்கள் ஒரு அக்கறையுடன் காத்திருந்தோம். ஆனால் அவரை அதை செய்ய விடாமல் சூழ இருந்த பலர் இனத்துவசத்தை கக்கி அவரை எதுவுமே செய்ய விடாமல் இறுதியிலே நாங்கள் செம்மணியிலே 800க்கும் மேற்பட்டவர்களை இழந்ததும் பல துயர சம்பவங்களை அடைந்ததும் தான் மிச்சம். எனக்கு தெரியும் 2011ஆம் ஆண்டு இந்த ஜேவிபி கட்சியின் தோழர்கள் இருவர், லலித் குஹன் என்ற இருவர் இங்கு தமது கட்சி நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கும் போது அவர்களும் காணாமல் ஆக்கப்பட்டார்கள். எமது கடற்தொழில் அமைச்சர் எமக்கு கூறி 15 வருடங்கள் கடந்து விட்டது, அவர்களை உயிருடன் இருப்பார்கள் என்று நம்ப முடியாது என்று சொன்னவர், இதே பதிலை லலித் குஹன் ஆக்களுக்கும் அவரால் கூற முடியுமா, அல்லது அவர்களுக்கு வேறு பதில் எங்களுக்கு வேறு பதிலா என்பதை அறிய விரும்புகின்றோம். அதைவிட இந்த தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் விஞ்ஞாபனத்திலே குறிப்பிடப்பட்டிருந்த இந்த காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு பிரச்சனை தீர்த்து வைக்கப்படும், அதைவிட அந்த விடயத்தை செய்த குற்றவாளிகள் நீதியின் முன் நிறுத்தப்படுவார்கள் என்று கூறப்பட்டிருந்தது. அப்படி தேர்தல் விஞ்ஞாபனத்தில் கூறப்பட்டிருந்தும் கூட தற்போது இந்த அமைச்சர் கூறுவது எங்களுக்கு அந்த தேர்தல் விஞ்ஞாபனத்தையே நம்ப முடியுமா என்ற ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துகின்றது. இதற்கு அமைச்சர் தான் இதற்குரிய பதிலை சொல்ல வேண்டும், கடப்பாட்டில் இருக்கின்றார். எமது பிள்ளைகள் தேடுவதை போல் அந்த லலித் குஹன் பெற்றோரும் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். எமக்கு கூறிய பதிலை அவர்களுக்கு கூற முடியுமா என்பது அமைச்சரிடம் உள்ள கேள்வி.